இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் அடிஷன், அதாவது வந்து ஒத்திசைவு பதற்ற கோட்பாடு. அதாவது வந்து தாவரங்களில் நீர் எவ்வாறு உறிஞ்சப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம பார்ப்போம். தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வேர்கள் மூலமாக இலைகளுக்கு சென்றடைகிறது. அப்போது இலைகளுக்கு எப்படி சென்றடைகிறதுனா, சைலம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வாஸ்குலார் தொகுப்புன்னு சொல்ல கடத்து கால்வாய், அதில் வந்து பார்த்தோன்னா வாஸ்குலார் வந்து இவைகள் வந்து பார்த்திங்கன்னா சைலம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடாது, வாட்டரை வந்து நீரை வந்து கடத்தும். அப்போ நீரை கடத்தும் போது அதில் அந்த கடத்து கால்வாயில் அந்த டியூபிள்ஸில் வந்து பார்த்தோன்னா நீரானது உள்ளே வந்து பார்த்தோன்னா இன்சைடில் வந்து பார்த்தோன்னா அடிஷன் ஒட்டிக்கொள்ளும். இப்போது இங்கே நம்ம காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது கோஎஃபிஷியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தண்ணி வந்து பார்த்தோன்னா எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றின எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் காமிக்கிற பாருங்கள், கை வைக்கிற பாருங்கள், இதில் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குன்னு பாருங்கள். அதாவது வந்து தாவரங்களிலிருந்து நீர் வந்து பார்த்தீங்கன்னா நீர் விசை இழப்பு, அதாவது ஆவியாதல் மூலமாக என்ன பண்ணுது, நீரானது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகிறது. அந்த இலைகளில் வந்து ஸ்டொமேட்டா இலைத்துளைகள் இருக்குது. அந்த இலைத்துளைகள் வழியாக அந்த நீரானது என்ன பண்ணுது, அவைகள் ஆவியாதல் போக்கள் மூலமாக மேலே சென்றடைகிறது. இதுதான் என்ன பண்ணுது கோஎஃபிஷியன்ட் அடிஷன், ஒத்திசைவு பதற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது உங்களுக்கு சிம்பிளாக இப்போ அந்த வாட்டர் கண்டென்ட் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது அப்படின்றத பாருங்கள். மேலே எடுக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாரு, அந்த அளவு பாருங்கள். வெளியில் எடுக்கும்போது எவ்வளோ தூரம் ஏறி அப்புறம் விடுறோம் பாருங்கள், ரிலீஸ் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ்ஸு. தேங்க்யூ.